தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியில அதிகமாயிருச்சு. 2022-23 அதிகமா உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டோம். ஒரு எல்கேஜி பாப்பாவை கூப்பிட்டு கோட்டா அந்த பாப்பா சொல்லும், அங்கிள் 2021-22 உணவு தானிய உற்பத்தி 119.97 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். 2022-23 உணவு தான உற்பத்தி 116.91 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். அப்ப 3 லட்சம் மெட்ரிக் டன் தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி குறைந்திருக்கு அங்கிள் ஒரு எல்கேஜி பாப்பா சொல்லும். இத்தனையே அதிகாரியை வச்சுக்கிட்டு அத்தனை பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே உணவு தானிய உற்பத்தி 3 லட்சம் டன் குறைந்திருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு. தமிழகத்தில் 2022-23 உணவு தானிய உற்பத்தி அதிகமாயிருக்கு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? அதற்கு ஒத்து உதுவதற்கு அந்த கட்சியை சார்ந்த 2 டெலிவிஷன் சேனல் போய் திமுக நண்பர்கிட்ட போய் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு, பட்ஜெட் சூப்பரா இருந்தது அப்படின்னு. இன்னும் ஒரு திமுக தொண்டை போய் நீங்க பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, 10க்கு 10. இதையெல்லாம் இது போன்ற பொதுக்கூட்ட மேடைகள்ல நம்முடைய தலைவர்கள் பேசும் பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு தெரியுமோ இவ்வளவு ஏமாத்துறீங்களான்னு.